இது சங்கிலியன் செய்திகள். இன்றைய பிரதான செய்திகள். இலங்கையிலிருந்து செய்தியாளர் எஸ் கலாதேவன். முதலில் தலைப்புச் செய்திகள். சசீந்திர ராஜபக்சவின் விளக்கமறியல் நீடிப்பு. சைபர் பாதுகாப்பு நடவடிக்கை நிலையத்துக்கு அரசு அங்கீகாரம். தபால் சேவை ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கையை அனுமதிக்க முடியாது. போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் ஒருநாள் சுற்றிவளைப்பில் 1007 கைது. வீதிகளில் கைவிடப்பட்ட 30 சிறுவர்கள் ஒரு மாதத்திற்குள் கண்டுபிடிப்பு. இப்பொழுது விரிவான செய்திகள். சசீந்திர ராஜபக்சவின் விளக்கமறியல் நீடிப்பு. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எதிர்வரும் 26ஆம் தேதி வரையில் சசீந்திரவை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த 6ஆம் தேதி சசீந்திர ராஜபக்சவை லஞ்ச ஊழல் மோசடி தடுப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நுகர்கொடையில் வைத்து கைது செய்தனர். சைபர் பாதுகாப்பு நடவடிக்கை நிலையத்துக்கு அரசு அங்கீகாரம். 24 மணித்தியாலமும் இயங்கும் அதிகரித்து வரும் சைபர் அச்சுறுத்தல்கள் மற்றும் அபாயங்களை குறைக்கும் நோக்கில் இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழு CERD மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் வழிகாட்டுதலின் கீழ் ஒரு தேசிய சைபர் பாதுகாப்பு நடவடிக்கை மையத்தை நிறுவுவதற்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. தபால் சேவை ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கையை அனுமதிக்க முடியாது. தபால் சேவை ஊழியர்களின் கோரிக்கை பெரும்பான்மையினர் ஏற்கனவே நீக்கப்பட்டுள்ள நிலையில் ஏற்றுக்கொள்ள முடியாத கோரிக்கைகளை அவர்கள் முன்வைப்பதை அனுமதிக்க முடியாது என்றும், இதனால் அவர்களின் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் ஒருபோதும் அடிபணியாது என்றும் அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் ஒருநாள் சுற்றிவளைப்பில் 1007 பேர் கைது. இந்த வருடம் ஜூலை வரை 1,29,013 பேர் கைது. போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் அடங்கலாக பாதுகாப்பு தரப்பினரால் கடந்த 18ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கைகளின் போது பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசார், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் முப்படையைச் சேர்ந்த 6782 பேர் ஈடுபடுத்தப்பட்டனர். 11,053 வாகனங்களையும் 7,844 மோட்டார் சைக்கிள்களையும் சோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர். வீதிகளில் கைவிடப்பட்ட 30 சிறுவர்கள் ஒரு மாதத்துக்குள் கண்டுபிடிப்பு. ஒரு மாதத்துக்குள் வீட்டு வேலைகளுக்கு அமர்த்தப்பட்ட மற்றும் வீதிகளில் கைவிடப்பட்ட 300 சிறுவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் தெரிவித்துள்ளார். அவர்களில் 26 சிறுவர்கள் கொழும்பு மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த சிறுவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், அவர்களின் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யக்கூடிய பாதுகாவலர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களிடம் குறித்த சிறுவர்கள் ஒப்படைக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். மேலும் ஒரு இலங்கையின் விசேட செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம். போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இந்த சங்கிலியன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.